ஹாய் கேசியா தமிழ் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? என்னையா ஐஆர்பி போலீஸை பற்றி ஒன்றுமே தெரியல, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இங்கேருந்து நம்ம போய் எப்படி டூட்டி பார்க்குறது, ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு டவுட்டு. ஸோ சில டவுட் கேட்டிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டவுட்டை நீ இதில் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு சொல்லுவேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ரெண்டாவது சிலபஸில் கேட்டிருந்தீங்க, கைட்டு கேட்டிருந்தீங்க. ரெண்டாவது நம்ம எங்கே டூட்டி பார்ப்போம், தமிழ்நாட்டில் எப்படி டூட்டி பார்க்குறது, ஸோ இதுக்கு என்ன டூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஓரளவு பார்த்துருவோம் நம்ம. ஸோ ஓகே, நம்ம கேட்டு விசாரிச்சு தான் அங்கே வேலை ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட கேட்டு தான் இந்த வீடியோவில் போடுறோம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்குது. இதுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா, இதில் வேலை அதாவது கட் ஆஃப் கம்மியாக வரும், இதில் அப்ளை பண்ணால் நம்ம ஈஸியாக இந்த வேலைக்கு வாங்கிடலாம் அப்படி சொல்லிட்டு எதுக்கு நம்ம அப்ளை பண்ணால் நம்ம எதை செலெக்ஷன் ஃபயர் சர்வீஸ்னு, சிவில் போலீஸு, ஸ்பெஷல் டைகர் கார்டு இருக்குல்ல, ஸோ இதில் எது நம்ம செலெக்ஷன் பண்ணால் ஈஸியாக வேலை வாங்கிடலாம் அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக அழகாக சொல்லுவேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது 100% சான்ஸ் இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன், ஓகே, நமக்கு 50,000 போஸ்ட்டு அதில் வேலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட கம்மியான போஸ்ட்டு அதில் வேலை வாங்குற நினச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வேலை வாங்கிடலாம். எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, கம்மியான போஸ்ட்டு நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்ளை பண்ணுறதில்ல. அதிகமான போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அப்படின்னா காம்படிஷன் அதில் தான் இருக்கும், ஆனால் பட் யாருக்குமே தெரியாது. ஆனால் இதில் காம்படிஷன் இருக்காது. ஓகே, பிசிக்கலும் ஹார்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ண போகிறதில்ல. ஓகே, நான் திரும்ப சொல்கிறேன், கவர்மெண்ட் ஒரு வேக்கன்சி இருந்தாலும் அதுக்கு போராடுங்க. கண்டிப்பாக அந்த ஒரு வேக்கன்சி எனக்கு தான் கிடைக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஜாப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ இதுக்கு போய் ஒரு வேக்கன்சி தாடா இருக்குது, இதுக்கு ட்ரை பண்ணுறோம், அதுக்கு ட்ரை பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு வேக்கன்சி தள்ளி விடாதீங்க. எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு, முயற்சி பண்ணீங்க அப்படின்னா. ஸோ ஓகே, இது திரும்ப சொல்கிறேன், ஒரு நல்ல ஜாப்பு, அதாவது ஊரை விட்டு பிரிஞ்சிருக்கிறது மட்டும்தான். மற்றபடி ஒரு நல்ல ஜாப்னா ஐஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு ஒரு அருமையான ஜாப்பு. ஏன்னா இது பாராமிலிட்ரி போர்ட்ஸ் தான், பட் ஆனால் எஸ்ஹெச்டிலையும் வராது, ஆர்மி சர்வீஸ் டிஃபென்ஸ் மந்திரிலையா அவங்களுடைய அண்டரில் தான் வரும். டேரெக்டாக தான் உங்களுக்கு சின்ன பட்டாலியனும் உங்களுக்கு ரொட்டேஷன் எல்லாமே ஸ்பீடாக நடக்கும். ஸோ சேலரியாக இருக்கட்டும், லீவாக இருக்கட்டும், ஸோ ஏரியா டூட்டி எல்லாமே உங்களுக்கு என்னென்னா ப்ரோசஸ் கரெக்டாக நடக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி இதில் போகிறதுக்கு பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணுங்கள். ஒரு வேக்கன்சி இருந்தாலும் நான் போய் ஜெயிப்பேன் அப்படி சொல்லி பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம். ரொம்ப கஷ்டமே இல்லை. என்னென்ன சிலபஸ் வருதுன்னு பார்த்துக்கிறங்க. இந்த சிலபஸ் தான். ஓகே, இங்கிலீஷு 30, சென்ட்ரல் நாலேஜ் 35, அதுக்கப்புறம் அப்படி சொல்லிட்டு 30, அதுக்கு சென்ட்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்லிட்டு 50, மொத்தம் 150 கொஸ்டின் தான். ஓகே, இதில் நீங்கள் 70-80 மார்க் எடுத்தால் கூட பாஸ் ஆகலாம். போன தடவை வெறும் 48-49 ஜார்க்கண்டில் போன தடவை வேக்கன்சி எடுத்திருந்தாங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இது எப்படி டெல்லி போலீஸ்க்கு எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இது. இப்போ அருணாச்சல பிரதேஷ் வேக்கன்சினா நீங்கள் அருணாச்சல பிரதேசில் மட்டும்தான் டூட்டி பார்ப்பீங்க, அதர் ஸ்டேட்டில் டூட்டி பார்க்க மாட்டீங்க. அதர் ஸ்டேட்டில் டூட்டி பார்க்கணும் அப்படின்னா டெப்டேஷனில் போகணும். அது எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு வரணும்னா லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது அருணாச்சல பிரதேசம், நீங்கள் அருணாச்சல பிரதேசில் மட்டும்தான் நீங்கள் டூட்டி பார்ப்பீங்க. ஓகே, இது சிவில் போலீஸ் மாதிரி தான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே உள்ள ஸ்டேட்டில் டியூட்டி பார்ப்பீங்க. உங்களுக்கு லீவு அதே மாதிரி தான், 2 மாதம் 15 நாள். ஓகே, சேலரியும் அதே மாதிரி பாராமிலிட்ரி எஸ்ஹெச்டிக்கு எவ்வளோ பேசிக்கோ அதே மாதிரி தான் இதுலேயும் பேசிக்க. ரிஸ்க் அலவுன்ஸ், டிஏ வகைறு என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். தமிழ்நாட்டுக்கு எப்படி வரணும் அப்படின்னா அங்கே போனாலும் தெரியும், இல்லை நம்மளும் சொல்லுவோம். ஸோ ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது இருக்கிறதுலே கம்மியான கைட்டு தான். 165 ஓபிசி கேட்டகரிக்கே 165 கைட்டு இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். 170 கைட்டு தான் சார் எனக்கு கைட்டு இல்லைன்னு நினைக்கிறீங்களா, அவங்களுக்குலாம். அது மாதிரி 157 உமனுக்கு. ஸோ எஸ்டி 152, அதுவும் எஸ்டி 160 கைட்டு இருந்தால் எஸ்டிக்கு போய்க்கிடலாம். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான கைட்டு, ரொம்ப அதிகமான கைட்டில் கைட்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குட் ஜாப். ஓகே, போன தடவை எதுக்கு நம்ம சொல்கிறோம் கட் ஆஃப் கம்மின்னு அடித்து சொல்கிறோம் அப்படின்னா, போன தடவை ஜார்க்கண்டில் எடுத்திருந்தாங்க. ஜார்க்கண்டில் எடுக்கும்போது கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக வந்துருச்சு. அவங்க ஜார்க்கண்டில் மட்டும் தான் டூட்டி பார்ப்பாங்க. சார் நம்ம தமிழ்நாடு சார், இப்போ நான் எதுக்கு சார் அங்கே போய்ட்டு அப்ளை பண்ணி அங்கே போய் எதுக்கு சார் டூட்டி பார்க்கணும், தமிழ்நாட்டுக்கு எப்படி சார் வரணும் அப்படின்னா, கண்டிப்பாக தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் கூட இருக்குது உங்களுக்கு என்டிஆர்எஃப்னு சொல்லிட்டு ஒன்று. அந்த என்டிஆர்எஃப்க்கு இதுக்கு தாராளமாக இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. நீங்கள் அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் டெஸ்ட்டு கொடுத்தீங்க, 5 வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்டிஆர்எஃப்பில் இருக்கலாம். ஓகே, செலெக்ஷன் பண்ணிங்கன்னா அரக்கோணத்தில் இருக்குது, சென்னையில் அரக்கோணம் ஹெட் குவார்ட்டர் இருக்குது. அங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வருவீங்க, அதுக்கப்புறம் திருநெல்வேலியை செலெக்ஷன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி இதுக்கு கொடுங்க சார் நான் போகிறேன் அப்படின்னா அங்கே கொடுத்துருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக போயிடலாம். அது மாதிரி டெப்டேஷன் எனர்ஜியாக இருக்கட்டும், விஏபி, சோகோடு, இந்த மாதிரி நிறையா இருக்குது தமிழ்நாடு வர்றதுக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி அழகாக தமிழ்நாட்டில் ஒரு 10-15 வருஷம் தாராளமாக நீங்கள் ஓட்டலாம், கண்ணை மூடிட்டு. ஸோ ஓகே, அது மாதிரி அருணாச்சல பிரதேச டூட்டி சூப்பராக இருக்கும், ஏரியாவும் செம்மையாக இருக்கும். லீவ் வர மட்டும்தான் போகிறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி அங்கே எந்த
உங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் வராது. பொண்ணுங்களா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும். அதனால தைரியமா அப்ளை பண்ணலாம் நீங்க. 1. அதுக்கப்புறம் நம்ம சார் ஈஸியா கம்மியானதில வாங்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெஷல் டார்கெட் கார்டு இருக்குல்ல, ஸோ அதுக்கு பண்ணுங்க. ஏன்னா, அதில ரன்னிங் வந்துட்டு 25. அத பார்த்துட்டே யாரும் குடுக்க மாட்டாங்க. 2வது அதில எல்லாருமே நடக்காம 10 கிலோமீட்டர் நடந்தாலும், 15 கிலோமீட்டர் நடந்தாலும் விட்டுட்டு போயிருவாங்க. ஓகே. ஸோ 4 ஹவர்ஸ்ல நடந்து போணும்னு சொல்லிட்டு அதில குடுத்துருப்பாங்க. வாக் அண்ட் ரன்னிங். ஓகே. ஸோ நீங்க அதில ஈஸியா நீங்க அத குடுத்தீங்க அப்படின்னா, ஈஸியா நீங்க பாஸ் ஆயிடலாம். மற்றதெல்லாம் 100 மீட்டர், 200 மீட்டர் எல்லாமே அதில தான் குடுப்பாங்க. அதில பிசிக்கல் பயந்துட்டு அதில எல்லாரும் குடுப்பாங்க. ஸோ இது மேக்ஸிமம் குடுக்க மாட்டாங்க. போன தடவ ஜார்க்கண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான கட்டமாக்கு ஸ்பெஷல் டார்கெட்ல தான் வந்துச்சு. அதுவும் ஸ்பெஷல் கமாண்டோ கார்டு மாரி அது. செம்ம டியூட்டியும். ஓகே. அதுக்கப்புறம் குடுங்க ஃபயர்மேன். சிவில் போலீஸ் குடுக்காதீங்க. இந்த 2க்கு குடுத்தீங்க அப்படின்னா, ரொம்ப கட் ஆஃப் கம்மியா வரும். நல்ல ஜாலியான டியூட்டியா இருக்கிறதுக்காண்டி நான் இத சொல்றேன். ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுங்க. இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணும் அப்படின்னா, எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது புரியல, வைக்கல அப்படின்னாலும் எனக்கு கண்டிப்பா கேளுங்க. எனக்கு பர்சனலாவே பேசுங்க. நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நான் இத பத்தி எல்லாத்தையும் விசாரிச்சு வச்சிருக்கேன். 2வது இன்னொன்னு என்ன அப்படின்னா, இதில ஒரு ஸ்பெஷலிட்டு. ஸோ சீக்கிரத்தில போய் அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்ணாம இருந்துறாதீங்க. மொத்தமா சேர்ந்து அப்ளை பண்ணுங்க. மொத்தமா எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி அங்கே தங்கி எல்லாரும் நீட்டா ஒரு நாள் சுத்திட்டு எக்ஸாம் அட்டெண்ட் வாங்க. ஸோ பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னா பிசிக்கலுக்கு ஒரு நாள் போறீங்க. வேலை ஈஸியா கிடைச்சிரும். கன்ஃபார்மா கிடைச்சிரும். முயற்சி பண்ணுங்க. விடாதீங்க. ஓகே. இதுவும் யூனிஃபார்ம் சர்வீஸ் தான். ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இதுவும் பாராமிலிட்டரி தான். ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால ஆல் தி பெஸ்ட். அப்ளை பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய். ஜெய் ஹிந்த்.